ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து சப்பாத்தி பராட்டா நான்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷு மிர்ச்சி கசாலன் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது வந்து என் பசங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு, செம்ம டேஸ்டியாக இருக்கும், பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, கொஞ்சம் கசகசா, அதுக்கப்புறம் கொப்பரை தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். முதல்ல வந்து நான் வேர்க்கடலையே பேனில் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரத்துக்கு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் கூட இதில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்துட்டேன். இப்போ இதில் வந்து மற்ற சாமானெல்லாம் சேர்த்துக்கோங்க. எள்ளு, தேங்காய், அதுக்கப்புறம் கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துட்டேன். இப்போ இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானவுடனே நான் இங்கே கொஞ்சம் பஜ்ஜி மிளகா எடுத்திருக்கேன். மிளகா வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸையும் வந்து ஓரளவுக்கு நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதில் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு காரம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மிளகா தான் சேர்க்கணுன்றது இல்லை. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மிளகா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்கிறது எடுக்காதீங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் மிளகாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினவுடனே இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே வந்து கொஞ்சம் காரத்துக்காக மிளகாய்த்தூள், கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை வந்து ஒரு 30 செகண்டுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்து இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த டைமில் இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு வேர்க்கடலை, எள்ளு, கசகசா பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே இன்னும் ஒரு 1½ கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கிரேவியில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ கிரேவி வந்து லைட்டாக இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்தோடனே நான் இங்கே வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க, இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவியில் வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்ப்பாங்க. நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மிளகா எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் மேலே மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5-6 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மிளகா வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மிர்ச்சிக்கா சாலன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக வந்து நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லியை மேலே சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான மிர்ச்சிக்கா சாலன் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம்.
ஸோ இது வந்து நல்லா சுட சுட சப்பாத்திக்கு, நான், பராட்டாக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பிரியாணி, புலாவுக்கெல்லாம் வந்து நீங்க சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். செம்மையா இருக்கும். ஸோ இதே மாதிரி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.